வணக்கம். உங்களோட வாழ்க்கையில இந்த வீடியோவை பார்க்குற இந்த நிமிஷத்துல இருந்து நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க வகுத்துக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரோட மனசுல ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நான் ஒண்ணு நினைக்கிறேங்க, அது ஒண்ணு நடக்குது. நான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக இங்க ஒரு முயற்சி எடுத்தா, அது வேற மாதிரி நடக்குது. ஏருக்கு மாறலா எல்லாமே நடக்குது. நான் நினைக்கிறதுக்கு மாறா தான் என் வாழ்க்கையே போய்க்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நீங்க நினைக்க சொல்றீங்கன்னு உங்களோட மனசுல இருக்கிற அந்த ஆதங்கம் எனக்கு புரியுதுங்க. ஆனா ஒரு விஷயம் 100% உண்மை. நம்மளோட வாழ்க்கையில நாம வைக்கிற ஒவ்வொரு புள்ளியும் கண்டிப்பா சரியான ஒரு கோலத்துல தான் வந்து இணைக்கப்படும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா டெஃபினட்டா சொல்றேன், ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு இத பத்தி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலைப்பா அன்னைக்கு அப்படி நடந்ததுனால இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இல்லன்னா நீங்க கொஞ்சம் வாழ்க்கையில பெரியவங்க அனுபவசாலியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நல்ல வேளை நான் அன்னைக்கு அதை செய்யாத இருந்ததுனால என் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் 100% எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கத்தான் செய்யும். உங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இது ஏதோ ஒரு விதத்துல உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்துறதுக்காகவா இருக்கலாம். இல்ல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கறதுக்கா இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக தான் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு போகுதுங்க. ஸோ அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதுக்காகத்தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதை நினைச்சும் உங்க வாழ்க்கையில நீங்க வருத்தப்படவே மாட்டீங்க. இதுதாங்க உண்மை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.